ஒரு செய்தித்தாள்ல ஒரு சின்ன கதை, யாருக்கு பரிசு அப்படிங்கிறது அந்த கதை. ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் இருக்கு. காடுனா எல்லா மிருகமும் இருக்கும்ல, சிங்கம், புலி, சிறுத்தை, முயல், ஆமை, காக்கா, கழுகு எல்லாமே இருக்கும். எல்லா மிருகமும் இருக்கு. சிங்கம் ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது. அதான ராஜா காட்டுக்கு. அது ஒரு 4 சோளக்கதிர், மக்கா சோளக்கதிரை கையில வச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுல இருக்கிற ராஜா இதை எனக்கு கொடுத்தாரு. இது ரொம்ப வித்தியாசமான உணவா, ரொம்ப நல்லா இருக்குமா, இதை 4 பேர் யாராவது ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க, இதை இன்னும் சுவையா யாரு சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்ன உடனே கரடி அது ஒண்ணு வாங்கிக்குது, நரி ஒண்ணு வாங்கிக்குது, மான், குரங்கு 4 பேரும் ஆளுக்கு ஒரு மக்காச்சோள கதிரை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 5-6 நாள் கழிச்சு கரடி வருது. அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடிச்சு தேன் எல்லாம் கலந்து அப்படியே ஸ்வீட்டா கொண்டு அரசர்கிட்ட கொடுக்குது. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. எல்லாரும் நீங்க சொல்லுங்க இதுக்கு பதில், இல்ல மத்தவங்களும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னோடனே சரி அடுத்தவங்களும் வரட்டும். அடுத்து ஒரு 5-6 நாள் கழிச்சு நரி வருது. நரி என்ன பண்ணுது, பெப்பர்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அதை நல்லா புளிப்பு சுவையை ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்டா தான் இருக்கு, மத்த 2 பேரும் வந்துக்கிறட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம். அதுக்கடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு குரங்கு வருது. அது என்ன பண்ணுது, மக்காச்சோளத்தை பாப்கார்னா பொரிச்சு ஒவ்வொரு சின்ன ஒரு இதுல வச்சு எல்லாருக்கும் கொடுக்குது. எல்லாரும் 2 எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே, ருசியா மொறுன்னு சூப்பரா இருக்கு, இது நல்லா தான் இருக்கு, சரி கடைசி அந்த மான் வந்துடட்டும்பா அப்புறம் முடிவு சொல்லிடலாம். அப்புறம் ஒரு வாரம் மான் வரவே இல்லை. ஒருவேளை இதுவே தின்னு ஓடிச்சோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கும் போது மான் மெதுவா ஒரு நாள் வருது. கையில ஒண்ணுமே கொண்டு வரல. என்ன பண்ணி ஒண்ணுமே கொண்டு வரல, எல்லாரும் எனக்காக கொஞ்சம் என் கூட வாங்கலேன் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் என் கூட வாங்க. உடனே எல்லாரும் அந்த மான் பின்னாடி போறாங்க. ஒரு பெரிய இடத்தை அது காமிக்குது. அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா இடத்துலயும் நட்டு வச்சிருக்குது. சின்னதா துளிர் விட்டு இருக்குது அந்த இடத்துல மக்காச்சோள செடி. இப்ப அந்த மான் சொன்னது, நீங்க கொடுத்தது ஒரே ஒரு சோளக்கதிர், இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சிருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும். ஆனா இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்க சொன்னீங்க, இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டு இருக்கிறேன். இன்னும் 1 மாசத்துல இதுல இருந்து விளைச்சல் வரும், எல்லாரும் சாப்பிடலாம். இப்ப சுத்தி இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க, மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கல, ருசிக்கு தான் காங்குச்சு. ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்குத்தான் தர வேண்டும் என்று சொன்னது. இப்ப எப்பயுமே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில் என்னுடைய உணவை நான் ஆற்றிக்கொள்வதில் இல்லை, அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். அதுதான் இந்த மண்ணின் அறம். அதுதான் மகிழ்ச்சி என்னும் மாய நதியை நமக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல். அதை நம்ம மறந்துடக்கூடாது.